மக்களே மைவி-3 வழக்கு விசாரணை குறித்து ஒரு முக்கிய அறிவித்த பார்க்க போறோம். ஸோ பணம் வந்து எப்ப கிடைக்கும்ன்றது எல்லாரோட பெரிய கேள்வியா இருக்கும். ஸோ கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்றதும் ஒரு கேள்வியா இருக்கும். ஸோ சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்ல பேசினாரா? இல்ல பேசுவாரா? எப்பதான் பேசுவார்? அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, மைவி-3யோட வழக்கு விசாரணை கடந்த 1 வருடம் 2 மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்க்ளூடிங் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா பணம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்கூட்டியே வந்து குடுத்துருந்தாரு. மைவி-3 எம்டி சக்தி ஆனந்தன் அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பேசினதா எல்லார்கிட்டயுமே ஒரு ஆடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான ஒரு ஆடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பணம் குடுக்க தயாரா இருக்கேன். அந்த டோட்டலா குடுக்க வேண்டிய பணம் 23,00,00,000 அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இந்த இந்த கேஸ் வரலன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி நல்லாவே நார்மலா வந்து போயிட்டுருக்கும். எந்த ஒரு குழப்பமும் வந்திருக்காது. ஸோ இ.டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்ததுனால தான் பெரிய குழப்பங்கள் ஆயிடுச்சு. ஸோ கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேரில் பேச அதாவது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அறிவிப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நேர்ல பேசக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தடைய வந்து பார்த்தீங்கன்னா, நீக்குனாங்கன்னா, அவர் வந்து நேர்ல பேசினா மட்டுமே இதுக்கு ஒரு விடை கிடைக்கும் அப்படின்ற மாரி இப்போ பொதுவான மக்களோட கருத்தாவும் இருக்குது. ஸோ இது நம்பளோட கருத்துன்னும் கூட சொல்லலாம். ஸோ எல்லாரோட கருத்தாவும் இதில இருக்கு. ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரையும் அவர் நேர்ல ஏதாவது பேசினாரா? அப்படின்னா கிடையவே கிடையாது. அவரோட அலைன்ஸ் அதாவது அவரோட ஒரு சில நண்பர்களேக்காட்டும் ஸோ அவங்க கிட்ட மட்டும் தான் சொல்லிட்டு வராங்க. ஸோ நமக்கு கிடைக்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம சூப்பர்வைசர் அதாவது இது நம்மள சேர்த்து விட்டுருப்பாங்களா? ஸோ அவங்களுக்கும் ஒருத்தர் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி ஒரு சிலர்கிட்ட தான் நம்மளும் இன்ஃபர்மேஷன் கேட்டுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, வழக்க நோக்கி போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சிடும் அப்படின்ற மாரி ஒரு மகிழ்ச்சியான விஷயமா தான் வந்து சொல்றாங்க. ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் அதாவது இப்ப இதில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாரி தான் இப்ப போயிட்டுருக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இஓடபிள்யூ ஏன் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க? கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பதிலுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படின்ட்டு மக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது 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 வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து நேர்ல பேசினால் மட்டுமே இதுக்கான ஒரு விடை மக்களுக்கு தெளிவா கிடைக்கும். ஸோ இது இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல கேஸு போட சொன்னாங்க. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, போய் கோர்ட்டுக்கு போன கேஸோட எண்ணிக்கை ரொம்பவும் குறைவு. அதாவது 1% குறைவா தான் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கையும் நடத்த முடியாதுன்ற ரேஞ்சுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதாவது குற்றவாளியும் இல்ல, நிரபராதியும் இல்ல அப்படின்ற மாரியே வந்து போயிட்டு இருக்கிறதுனால, ஸோ பணத்தெல்லாம் வந்து வாங்கி எங்க குடுப்பார்? அதாவது பணத்த வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்க அவர் தயாரா தான இருக்காரு அப்படின்ற மாரி இருக்கு. அப்ப வந்து குடுக்க சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு இஓடபிள்யூ மேலேயும் சரி, கோர்ட் மேலேயும் சரி புகார்கள் போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது எல்லாருமே ஸோ இந்த மையத்தில பணம் வருதுன்னு நெனைச்சிருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பணம் வரும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டேட்டு தகவலும் சொல்லல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இந்த பணத்த நம்பி வைக்காதீங்க. நம்ப அதுதான் வந்து மெயினா சொல்லிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா எப்போ பணம் வருதுன்றது ஒரு டீட்டெயில் யாருமே சரியா சொல்ல வரல. அந்த கேஸ் முடியிற வரையும். ஸோ கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா, அத மட்டும் தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிருங்க. ஸோ மீண்டும் வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.